ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காங்கின் டெக் தமிழா. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப்பை பற்றி தான். அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் எப்படி கஸ்டமர் கேரை கால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஃப்ளிப்கார்ட் ஆப்பில் நீங்கள் ஆர்டர் பண்ண பொருள் ஏதாச்சும் இஷ்யூ, இல்லை இஎம்ஐ கட்டுறதுல இஷ்யூ, இல்லை பே லெட்டரில் இஷ்யூ, இல்லை ரீஃபண்ட் வாங்குறதுல இஷ்யூ ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, நீங்கள் ஒரு மெசேஜ் ரிக்வெஸ்ட் மூலமாக உங்களுக்கு திருப்பி கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது எப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஆப்புக்குள்ளே போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இருக்கோ, அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். மை ஆர்டர், சாய்ஸ் லாங்குவேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் லேட்டர்ன்ட்டுலாம் இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹெல்ப் சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்களா பாக்ஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, உள்ளே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதாவது எதுக்காக நீங்கள் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. குயிக் கஸ்டமர் சப்போர்ட் இந்த செலக்ட் யுவர் ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் எந்த பொருளில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பொருளை கிளிக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ட்ராக் மை ஆர்டர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும். அதாவது செலக்ட் இன் இஷ்யூன்னு கேட்கும். அதாவது எந்த மாதிரி நீங்கள் எந்த இதில் இந்த மாதிரி செலக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும். நீங்கள் அதர்ஸ் கொடுத்துக்குங்க. அதர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் அதர்ஸ் கேட்கும். அதர்ஸ் கொடுத்துங்க. இதில் பார்த்தீங்களா கான்டாக்ட் யூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இஷ்யூ ஸ்டில் நாட் அதாவது உங்களுக்கு எல்லாமே நீங்கள் மெசேஜ் பண்ணியோ எல்லாம் பண்ணியோ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி கஸ்டமர் கேர் கால் பண்ணலாம். கான்டாக்ட் யூஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். லாங்குவேஜ் சூஸ் பண்ணி சொல்லி கேட்கும். அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட என்னென்ன நீங்கள் எந்த லாங்குவேஜோ அதாவது நமக்கு தமிழ் லாங்குவேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மாற்றிக்கா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மராத்தியோ இல்லை இங்கிலீஷில் இருந்தால் கால் பண்ணுவாங்க. நீங்கள் கரெக்டாக அந்த தமிழ்ங்கிற லாங்குவேஜை சூஸ் பண்ணிவிட்டு அதாவது எப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு 8 மினிட்ஸில் கால் பண்ணுற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நீங்கள் கால் பண்ணுறீங்கிற மாதிரி கேட்கும். எனக்கு வந்து பேமெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறனால நான் இஎம்ஐ வந்து பே பண்ணேன், எனக்கு அது ரிசீவ் ஆகலை அப்படிங்கிறனால பேமெண்ட் இஷ்யூ கொடுத்துட்டு அதை அக்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிக்கை கொடுத்துட்டு அதாவது அடுத்த 8 நிமிஷத்தில் கால் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கேன். 8 நிமிஷம் அப்படிங்கிறது 2 நிமிஷத்துலேயோ இல்லை 1 நிமிஷத்துலையோ இல்லை 5 நிமிஷத்துலையோ, ஆனால் அந்த 8 நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டிலிருந்து கஸ்டமர்கள்லேருந்து அவங்களே கால் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணிவிட்டு உங்களோட கம்ப்ளைண்ட்டை அவங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.